தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த பதிவு யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா, யாருக்கும் இல்லைங்க. நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அந்த கதையை யார் சொன்னாலும் நான் கடைசியில் வீடியோ முடிவில் சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா, யாராவது உங்களுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டாலோ, யாராவது உங்களை ஏமாற்றிட்டாலோ, இல்லை யாராவது உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு தீங்கு செஞ்சிட்டாலோ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்கள வந்து நம்ம பழி வாங்காமல் மன்னிச்சு விடுறது தான் வந்து நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அவங்க மன நிம்மதிக்காக இல்ல, அவங்க நல்லதுக்காக இல்ல, நம்ம மன நிம்மதிக்கும், நம்ம நல்லதுக்காக தான் இது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இது வந்து அவங்களுக்கு நமக்கு குடுக்குற ஒரு பெரிய ஒரு அடியா இருக்கும். இப்படி ஒரு மனுஷனையா நம்ம வந்து துன்புறுத்திட்டோம், இப்படி ஒரு மனுஷனையே நம்ம பழி வாங்கிட்டோம், இப்படி ஒரு மனுஷனுக்கு நம்ம இப்படி ஒரு கஷ்டத்த குடுத்துருக்க கூடாது அப்படின்னுட்டு வந்து அவங்க வந்து நெனச்சு வருத்தப்படுற விதத்தில் நம்ம ஒரு நிலைமைய, ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கி குடுக்கணும். அதுதான் வந்து அவங்களுக்கு நம்ம குடுக்குற பெரிய தண்டனையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது யாரும் சொல்லல. நம்ம தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் தான் ஒரு ஒரு மீட்டிங்கில் சொல்லியிருப்பாங்க, ஒரு கூட்டத்தில் சொல்லியிருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கட்சியெல்லாம் இல்லை. அப்போ சாதாரண ஒரு ஒரு கூட்டத்தில் தான் அவர் வந்து பேசியிருந்திருப்பாங்க. அப்போ சொன்ன அந்த கதை தான் இது. அவர் சொன்ன கதை தான் இது. இது கதை மட்டும் இல்லைங்க. இது வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனும் பின்பற்றக்கூடிய ஒரு வழிகாட்டுதல் கூட நம்ம சொல்லலாம். பிடிச்சா எடுத்துக்கோங்க, பிடிக்கலாம் விட்டுடுங்க அப்படின்னு அவரே அந்த கதையில் சொல்லியிருப்பார். அது மாதிரி தாங்க நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தர் நமக்கு ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தீங்கு செஞ்சுட்டா உடனே போய் நம்ம அவங்கள வந்து பழி வாங்கணும். அவங்கள வந்து ஏதாவது ஒரு விதத்தில் வந்து அவங்க செஞ்சதுக்கு எதிரிக்கு ஒரு ஒரு கண்ணு போனால், நமக்கு ஒரு கண்ணு போனால் எதிரிக்கு 2 கண்ணு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க குரூப்லாம் இருக்கிறாங்க இல்லையா? இன்னைக்கு அவர் பண்ண ஒரு காரியம் அதுதாங்க எனக்கு வெளிக்காட்டுது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சொன்ன அந்த கதை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இன்னைக்கு எத்தனையோ விதத்தில் வந்து அந்த அரசியல் ரீதியாக அவருக்கு வந்து துன்புறுத்தல்கள் ஏற்பட்டாலும், பதவியேற்ற இந்த 2ஆம் நாளிலே பார்த்தீங்கன்னா, எல்லாருடைய வீட்டுக்கும் போய் யார் யாரெல்லாம் அவர் அவதூறு பேசினாங்களோ, யார் யாரெல்லாம் வந்து அவர் வந்து மன ரீதியாகவும் வந்து மற்றபடி எல்லா விதத்துலேயும் கஷ்டத்தை கொடுத்தவங்க அத்தனை பேரையுமே இப்போ இன்றைக்கி சந்திச்சதில் வந்து எனக்கு பார்த்திங்கன்னா சந்தித்து வாழ்த்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒரு பிள்ளையை பெற்றதுக்கு அவங்க பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஒரு பெரிய புண்ணியம் தான் பண்ணியிருக்கணும். நல்ல விதத்தில் அந்த குழந்தையை வளர்த்ததுனால தான் அது வந்து இப்படியெல்லாம் போகிறது வந்து எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும். எல்லாருடைய வாழ்க்கைக்கும் இது தேவை. ஒரு மனுஷன் வந்து ஒரு மனுஷங்களை மதிக்கிற விதத்தில் தான் நமக்கு வர்ற அந்த மரியாதையும், மற்றபடி நமக்கு கிடைக்கிற அந்த மரியாதையும் நமக்கு இருக்குது இல்லையா? நம்ம நடந்துக்கிற விதத்தில் தான் மற்றவங்க நம்ம எப்படி மதிக்கிறாங்க, மற்றவங்க நம்ம எப்படி மதிக்கிறோம் அப்படிங்கிறதுல தான் அந்த மரியாதை நமக்கு இருக்குது. அதை தான் வந்து இன்றைக்கி விஜய் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்கிறாங்க. தாவேக்கா விஜய் அவர்கள் சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. வேறு என்ன சொல்கிறது, வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. யார் யாரெல்லாம் வந்து அவர் தூத்துனாங்களோ, யார் யாரெல்லாம் ரொம்ப கேவலமாக பேசினாங்களோ, ஆமாம் அவர் என்ன பெரிய சுதந்திர போராட்ட தியாகியா, அவர் என்ன சாதிச்சிட்டாரு, மக்களுக்காக என்ன கிழிச்சார், என்ன அசிங்கமாக வந்து கேவலமாக ரொம்ப பேசினாங்க. வந்து இன்றைக்கி அவங்களே வந்து கரம் குப்பி அவர் வீடு வந்து அவர் கையை பிடிச்சி வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவர் வந்து உபசரிச்சாங்களா என்னன்னு எனக்கு தெரியல, எங்கேயும் சாப்பிட்ட மாதிரிலாம் எனக்கு தெரியல. அவர் வந்து வரவேற்ற அந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவரும் மற்றவங்களை மதித்த அந்த விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா, நான் அவருடைய ஒரு ரசிகையாக இப்போ வந்து நான் வந்து அவருக்கு வந்து ஒரு தொண்டனா ஒரு எப்படி சொல்கிறது, நான் இருக்கிறது நினச்சி நான் ரொம்ப வந்து சந்தோஷப்படுறேன். எனக்கு என்ன ஒரு ஃபீலிங்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த 41 பேர் இறந்தாங்க இல்லையா, அந்த விஷயத்தில் வந்து அவர் வந்து அதை வந்து மன்னிச்சு விடுற விதமாக விட்டுறக்கூடாது. இதுக்கு பின்னாடி யார் இருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். முக்கியமாக வந்து இந்த 41 பேரும் பார்த்திங்கன்னா அப்பாவிகள், இந்த அண்ணனை பார்க்க சென்ற ஒரு அப்பாவிகள். அவங்க குடும்பத்தை தத்தெடுத்து அவங்களுக்கு பலவிதமான நன்மைகள் அவர் செஞ்சாலும் 41 வித உயிர் போன அந்த ஒரு இது வந்து நிகழ்வு வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஒரு கஷ்டத்தை கொடுத்துச்சு. அண்ணா வந்து கண்டிப்பாக இதை விடமாட்டாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பார்ப்போம், போக போக எப்படின்னு பார்ப்போம். 2 நாள் தானே ஆகியிருக்கு, பார்ப்போம். அப்புறம் அது மட்டும் இல்லை, வந்து நிறைய வந்து எப்படி சொல்கிறது, நமக்கு வந்து சொன்ன வாக்குறுதிகள்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் கால அவகாசம் கேட்டிருக்காங்க அண்ணா. வந்து முதல்ல ஒரு 3 கையெழுத்து போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வர காலத்தில் எப்படி இந்த நகர்வுகள்லாம் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நானும் காத்துக்கிட்டுருக்கேன். அடுத்தடுத்து மக்களுக்கு வந்து இலவசம் அப்படிங்கிறதுலாம் வேணாம். மக்கள் வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலையிலையும், ஒரு போதையில்லாத கலாச்சாரத்துலேயும் வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலையில் வாழ்ந்தால் கூட போதும். ஏன்னா மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான இதை வந்து பொருளாதாரத்தை அவங்களே ஈட்டிக்குவாங்க. அதுக்கு தேவையான ஒரு முகாந்திரமுள்ள ஒரு அரசாக இருந்தால் போதும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் உறவுகளே.
வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் வந்து வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டிவ் எனக்கு கொடுங்க. இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்தடுத்து வீடியோ நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.